உபத்திரவங்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர்னு சொல்லி படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுலை உறுதிப்படுத்தியது பல்வேறு விதமான காரியங்கள். பவுல் பல்வேறு விதமான உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றார். நம்ம மறுபடி இந்த பகுதியில படிக்கக்கூடிய காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. தேவனை உண்மையும் உத்தமமாக பின்பற்றக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் வந்து தப்ப முடியாது. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். சிலுவை இல்லாதபடிக்கு சிங்காசனம் இல்லை. இந்த கோட் நமக்கு நல்லா தெரியும். ஆகவே வாழ்க்கையின் உபத்திரவங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய்விட வேண்டாம். நாம் தொடர்ந்து என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம்னா, பவுலுடைய மனதை வேதனைப்படுத்தின காரியங்கள். பவுல் மனதளவிலே என்னென்ன காரியங்களை உபத்திரவத்தில் சந்தித்தார் என்பதை படித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது பொறாமையை சந்தித்தார், இரண்டாவது பகையை சந்தித்தார், மூன்றாவது அறியாமையை குறித்து படித்தோம். அறியாமை மற்றும் புரியாமையை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். கடந்த முறை படிக்கும் போது நாம் என்ன படித்தோம்னா, அதாவது யூத மக்கள் எவ்விதமாக அறியாமையினாலே பவுலுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டார்கள், அதை குறித்து பவுல் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார் என்பதை குறித்து படித்தோம். பவுலுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியுது இல்லையா? நான் என்னுடைய சகோதரர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக விரும்புகிறேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், என்னுடைய இன மக்கள் அல்லது என்னுடைய தேச மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரமும் கரிசனையும் நமக்குள்ள இருக்கா என்பதை நாம் அதிகமாக யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொடர்ந்து அந்நிய மக்களின் அறியாமையை குறித்து படிக்க போகிறோம். யூத மக்களின் அறியாமை. தொடர்ந்து நம்ம படிக்க போகக்கூடிய காரியம் அந்நிய மக்களுடைய அறியாமை. தேவனையும் தேவனுடைய மக்களையும் சரியாக அறியாதபடியினால பவுல் பல்வேறு உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அந்த உபத்திரவங்களை பவுல் எடுத்து தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்தினார். தயவுசெய்து நம்முடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். தம்பி ஜான்சனுடைய அவைலபிலிட்டி இல்லாத போது சகோதரி மகிபா அருள் அவங்க முன் வந்து வேதத்தை அழகாக வாசிக்கிறார்கள். சகோதரிக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். 14வது அதிகாரத்துல முதல் 7 வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சோம். என்ன படிச்சோம்னா, சகோதரி வாசிக்கிறீங்களா? 14வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்தராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். தேங்க்யூ சிஸ்டர். என்ன நடக்கிறது? தன்னுடைய சொந்த ஜனங்கள் மூலமாக எதிர்ப்பு வருகிறது. வரும்போது பவுல் என்ன பண்ணுகிறார், பர்னபா என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு இடத்திலே கதவுகள் அடைக்கப்படும் போது அடைக்கப்பட்ட கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்காதுங்க. ஒரு ஊர்ல உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ஊரை விட்டு நீங்கள் ஓடி விடுங்கள். உங்க காலில் இருக்கக்கூடிய தூசியை தட்டி விட்டு தேவையோடு இருக்கக்கூடிய மக்களை தேடி செல்லுங்கள் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும் போது சொன்னார் இல்லையா? அதை அவ்விதமாகவே நம்பி இவங்க என்ன செய்யறாங்கன்னா வேற ஊருக்கு போறாங்க. அங்க போகும்போது முக்கியமாக லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். லீஸ்திரான்றது ஒரு ரோமன் காலனி, ரோம குடியிருப்பு. அங்க
ஒரு சம்பவம் நடக்குது. விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தின் விளைவு என்ன என்பதை படிக்க போறோம். அந்த அதிகாரத்துல லீஸ்திரால 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இந்த வசனங்கள் என்ன நடக்குது? இதுல இந்த கிரேக்க வார்த்தையில பவுல் பேசுகிறதை சப்பானியான ஒரு மனிதன், அதாவது எப்படிப்பட்ட சப்பானியான மனிதன், நடக்க இயலாத மாற்று திறனாளியாகிய ஒரு மனிதன் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, தாயின் வயிற்றிலே பிறந்தது முதற்கொண்டு நடக்க முடியாத ஒரு கிரிப்பிள் மேன், ஒரு சப்பானியா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார்னா, அந்த பேசுகிறதுன்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் என்ன வருதுன்னா, ஆர்டினரி கான்வர்சேஷன், சாதாரணமாக பேசக்கூடிய சம்பவங்கள். பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்கன்னா, அனுதினமும் தங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையில சந்திக்கக்கூடிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை சாதாரண சம்பாஷணையில, சாதாரண உரையாடல்கள்ல தெரிவித்தாங்க. இன்னைக்கு நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மற்றவங்களோட சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? பவுல் அபிதமாக பகிர்ந்து கொள்ளும் போது, பவுல் பொதுவாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்க ஒரு மனிதன் உட்கார்ந்து என்ன செய்யறானா, கேட்டுட்டே இருக்கான். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்னா, பவுலுடைய பிரசங்கத்தை, பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன காரியத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ பவுல் என்ன செய்யறாருன்னா, அவனை உற்று பார்க்கிறார். உற்று பார்க்கும் போது பவுல் என்ன கண்டுபிடிச்சார்னா, இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ள விரும்புகிறான். இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் இல்லை என்பதை கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யறாரு தெரியுமா? நீ எழும்பி காலூன்றி நில்லுன்னு சொல்லி சத்தமா சொல்றார். 10ஆம் வசனத்துல என்ன அடிப்படையில சொல்லுகிறார்? ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி ஆவியானவருடைய உதவியோடு அந்த மனிதன்கிட்ட இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பயன்படுத்தி, இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ஆனா இதுல லூக்கா எழுதும் போது எந்த காரியத்தை முக்கியப்படுத்துகிறார்னா, அவன் குதித்தெழுந்து நடந்ததை முக்கியப்படுத்தவில்லை. லூக்கா மறுபடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம படிச்சு பார்க்கும்போது என்ன கவனிக்கிறோம்னா, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனிதன் சரீர பிரகாரமான சுகத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த எல்லா அற்புதங்களை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது. பாவத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறுவது. இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இந்த மனிதனை மாற்றுகிறது. அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை மாற்றுகிறது. தேவனுடைய உன்னத சித்தத்தின்படி பிறப்பிலிருந்து நடக்க முடியாம இருந்த ஒரு மனிதனை தேவன் சுகமாக்குகிறார். பொதுவா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு பெரிய அற்புதம் நடந்து விடுமானால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்பி விடுவார்கள் சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நடந்த மாதிரி, இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல நடந்த மாதிரி, அல்லது பவுலுடைய காலத்திலே நடந்த மாதிரி, பேதுருடைய காலத்திலே நடந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் இன்றைக்கு நடப்பதில்லை. ஆகவே பெரிய பெரிய கூட்டம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா அது தவறு. வேத வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாலும் மக்கள் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாத போது அந்த அற்புதங்கள் அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. இங்க அதான் நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னா, மக்களின் அறியாமையை குறித்து 11ஆம் வசனத்துல இருந்து படிக்க போறோம். 11ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில்
பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான். இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் விளக்கமா படிக்க போறோம். முதலாவது அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை மனிதனை மாற்றியது. தேவனுடைய வல்லமை மனிதனை நடக்க வைத்தது. அது அவருடைய சித்தமாகவே அதை செய்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த அற்புதத்தை லீஸ்திராவிலே இருக்கக்கூடிய கர்த்தரை அறியாத மற்ற மக்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பவுல் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை எவ்விதமாக புரிந்து கொள்கிறார்கள், எவ்விதமாக இன்டர்பிரேட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? கடவுள்கள் மனித ரூபம் எடுத்து இறங்கி வந்திருக்கிறார்கள் சொல்லி சொல்றாங்க. அதாவது சாமியே மனுஷனா வந்துருச்சு, கடவுளே நேரடியா வந்துருச்சு. ஒரு சில நேரங்கள்ல மனிதர்களை பார்த்து சொல்லுவோம்ல, அப்படியே கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு, நேர கடவுளை பார்த்த மாதிரி உங்களை பார்த்தேன்றோம்ல, அவ்விதமாக சொல்லுகிறார்கள். கடவுள் மனித ரூபத்துல பவுலாக பர்னபாவாக வந்து விட்டார்கள் சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ சாதாரணமாக சொல்ல, எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுடைய லிக்கவோனியா பாஷையில சத்தம் போட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? 12ஆம் வசனத்துல பவுலை யூபித்தர்னு சொல்லி சொல்றாங்க, பர்னபாவை யூபித்தர்னு சொல்லி சொல்றாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணதால அவரை மெர்க்குரின்னு சொல்லி சொல்றாங்க. இது அவர்கள் தாங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயரை பர்னபாவுக்கும் பவுலுக்கும் சூட்டுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு படி மேல போய் என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த கோயிலுடைய பூசாரி, யூபித்தருடைய கோயில் பூசாரி, எருது பூமாலை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜனங்களோட சேர்ந்து அவங்களுக்கு பலி கொடுத்து சாமியை கனம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். சரி, இதுல அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்னா, தேவனை பற்றிய அறியாமை. ஏன் இவ்விதமாக அவர்கள் சொல்லுகிறார்கள்? மக்களுடைய அறியாமைக்கான காரணம் என்ன? அவர்கள் கண்டார்கள், ஆனால் தவறாக புரிந்து கொண்டார்கள், தவறாக சொன்னார்கள், தவறாக கனம் பண்ண, தவறாக பலியிட மனதா இருந்தார்கள். இதை நம்ம படிக்கலுமானா அன்றைக்கு உள்ள அந்த வரலாற்று பின்னணியத்தை படிக்கலாம். வில்லியம் பார்க்லே உடைய வேதாகம விளக்க உரை இந்த மாதிரி கருகலான சம்பவங்களுக்கு நல்ல ஒரு வரலாற்று விளக்கத்தை கொடுக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, வில்லியம் பார்க்லே என்ன சொல்றாருன்னா, இந்த லீஸ்திராவில் ஒரு கதை இருந்துச்சு. பாரம்பரியமாக காலாகாலமாக தலைமுறைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த லீஸ்திரா மக்கள் மத்தியில ஒரு கதை இருந்தது. அது என்ன கதைன்னா, ஜெயஸ் அண்ட் ஹெர்மஸ். ஜேயஸ் அண்ட் ஹெர்மஸ்னா இங்க அவருக்கு பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தை, ரெண்டு பேரை பயன்படுத்துறாங்கல்ல, யூபித்தர் மெர்க்குரி. ஜேயஸ்னா யூபித்தர், ஹெர்மஸ்னா மெர்க்குரி. இந்த ரெண்டு பேரும் அவர்கள் நம்பக்கூடிய முக்கியமான கடவுள்கள். இந்த ஜேயஸ் அல்லது யூபித்தர் என்பது கிங் ஆஃப் காட்ஸ், கடவுள்களுடைய அரசன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அதே நேரத்துல மெர்க்குரி யாருன்னா மெசஞ்சர் ஆஃப் காட். அந்த கடவுள் மனிதர்களோடு பேசக்கூடிய, தொடர்பு கொள்ளக்கூடிய கடவுள்னு சொல்லி இந்த லீஸ்திரா மக்கள் நம்பினாங்க. அவங்க மத்தியில ஒரு கதை இருந்துச்சு. என்ன கதை தெரியுமா? ஒரு நாள் இந்த ரெண்டு கடவுள்களும் வானத்தில் இருந்து மாறு வேடத்துல மனிதர்கள் மத்தியில கடந்து வந்தாங்களா. இதெல்லாம் பைபிள்ல இல்லையே எங்கன்னு சொல்லி கேட்காதுங்க. சரியா? இது அவர்களுடைய அறியாமையின் அடிப்படையில் வரக்கூடிய கதைகள். இன்னைக்கு கூட நம்ம மக்கள் அநேகர் அறியாமையினாலே கட்டுக்கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் நம்புறாங்கல்ல, அவ்விதமான கதை இது. சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கதை நடந்துச்சு, கதை இருந்தது. என்ன கதை? இந்த ரெண்டு கடவுள்களும் மாறு வேடம் போட்டு எங்க வந்தாங்க? லீஸ்திராவுல வந்தாங்க. வரும்போது அவர்கள் ஒவ்வொரு மனிதராக அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது எந்த மனிதனும் அவர்களை உபசரிக்கவில்லை, யாரும் தங்களுடைய வீட்டுல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடவுள்கள் மாறு வேடத்துல வந்த போதும் இந்த கடவுள்களை யாருமே ஏற்றுக்கொள்ள. கடைசியில என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஊர்ல இருந்த ரெண்டு விவசாயிகள் மாத்திரம் இந்த கடவுள்களை தங்களுடைய வீட்டுல ஏற்றுக்கொண்டாங்க. அந்த விவசாயிகளுடைய பெயர் ஒரு கணவன் மனைவி. அந்த கணவனுடைய பெயர் பிலமோன், மனைவியுடைய பெயர் பாயஸ், BAUCAS, பாசிஸ். இந்த ரெண்டு பேர் மாத்திரம் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி கதை சொல்லுது. இதனால என்ன செஞ்சாங்க, அந்த ரெண்டு கடவுள்களும் பயங்கர கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு லீஸ்திரால இருக்கக்கூடிய
எல்லா மக்களையும் அப்படியே துடைத்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள். யார்? 2 பேரை தவிர, அந்த பிலமோன் பாசிஸ் எனப்பட்ட அந்த விவசாயிகளை தவிர எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த 2 பேரும் மாத்திரம் கனம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, அந்த விவசாய குடும்பத்தை என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய கோயிலுக்கு பாதுகாவலர்களாக நியமித்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த 2 விவசாயிகளும் தங்களுடைய மரணத்துக்கு பின்பு அவர்களுடைய கோயிலுக்கு முன்னால 2 மரங்களாக மாறி விட்டார்கள் என்பது அவர்கள் மத்தியில் நிலவி வந்த ஒரு பாரம்பரியமான, அவர்களுடைய அறியாமையினாலே யோசிக்கக்கூடிய ஒரு கதை. சரி, இந்த கதைக்கும் இப்பொழுது பவுலையும் பர்னபாவையும் இவங்க கனம் பண்றாங்க இல்லையா, இவங்க தவறா புரிந்து கொள்றாங்கல்ல, இதற்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே எங்களுடைய கடவுள் 2 பேரும், யார் யாரு? யூபிட்டரும் மெர்க்குரியும் இறங்கி வந்தாங்க. ஆனா நாங்க யாருமே அவங்கள கண்டுகொள்ளாததால அவங்க கோபப்பட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதே தவறை நாங்கள் செய்யக்கூடாது. தெய்வ குற்றத்தை நாங்க செஞ்சிடக்கூடாது. கடவுளை நாங்க இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. தெய்வ குற்றம் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மிகவும் கவனமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். எந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கை கட்டுக்கதைகள் மேல இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனுடைய விளைவுதான் இவர்கள் பர்னபாவை யூபிட்டர் என்றும் பவுலை மெர்க்குரி என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? சத்தம் போடுறாங்க. கடவுள் மறுபடியும் நம்ம மத்தியில வந்துட்டார், ஆகவே அவரை கனம் பண்ண வேண்டும், அவருக்கு பலி செலுத்த வேண்டும் சொல்லி எவ்வளவு வேகமாக வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அவ்வளவு வேகமாக வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். கேள்வி அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் வாழக்கூடிய தேசத்துல அது ஒரு பெரிய தேவை இல்லையா? உண்மையான சத்தியத்தை அறிவதற்கு மக்கள் விரும்புவதில்லை. அதற்கு பதிலாக கட்டுக்கதைகளையும் காலாகாலமாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய கதைகளையும் நம்பி அதன் அடிப்படையில கடவுளை அவர்கள் கண்ணோக்குகிறார்கள் என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியம். தேவர்களை அவர்கள் அறியாதால வரக்கூடிய காரியம். அப்போ இதை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். என்ன கேள்வினா, அப்போ இவர்கள் ஏன் இவ்விதமாக இருக்காங்க? ஒருவேளை நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு பெரிய கூட்டம், ஒரு கூட்ட மக்கள் ஏன் இந்த அறியாமையில இருக்கிறார்கள்? அப்போ ஆண்டவர் பார்ஷியாலிட்டி அல்லது ஆள் பார்த்து செயல்படக்கூடிய கடவுளா? ஒரு சிலருக்கு தன்னை வெளிப்படுத்துவார், ஒரு சிலர் அறியாமையிலேயே இருந்து அவர்கள் மரித்து விடுவார்களான்னு நம்ம கேட்கலாம். இன்னும் அநேகருக்கு உள்ள கேள்வி என்னன்னா, சுவிசேஷத்தையே கேள்விப்படாத, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கப்படாத இடத்துல உள்ள மக்கள் அறியாமையில தான் இருக்காங்க. அந்த அறியாமையின் மத்தியில அவர்கள் சாவார்களானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிப்பார்களானால் அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்களா, மோட்சத்துக்கு போவாங்களான்ற கேள்வி நமக்குள்ள எழும்பலாம்ல. இதை குறித்து மக்களுடைய அறியாமையின் மத்தியில கர்த்தர் எவ்விதமாக செயல்படுகிறார், அவர்களுடைய அறியாமைக்கு காரணம் என்னன்னு சொல்லி பவுல் தன்னுடைய ரோமருக்கு எழுதிய நிருபத்துல விவரமாக எழுதுறார். நீங்க நேரம் இருக்கும்போது டீட்டெயிலா படிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்க போறோம். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. ரோமர் 1:19-20 வசனங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த வசனங்களை திருப்பி நல்லா கவனிச்சு பாருங்களேன். பவுல் தெளிவாக என்ன எழுதுறாருன்னா, ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். காணப்படாத கர்த்தருடைய வல்லமை, நம்ம கண்கூடாக பார்க்க முடியாத வல்லமை எவ்விதமாக வெளிப்படுகிறதுனா, அவருடைய படைப்புகள் மூலமாக வெளிப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டுல சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கணும்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது, அண்ட சராசரங்களையும் படைத்த எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு கடவுள் பின்னால் இருக்கிறான்றத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தெய்வத்துவத்தை, நித்திய வல்லமையை காணப்படுகிற தேவன் உண்டாக்கின காரியங்கள் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ
மனிதன் உலகத்துல உள்ள அவருடைய படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவ்வளவு உன்னதமான காரியங்களை படைத்தவர் ஒருவர் அதற்கு பின்னாலே இருக்கிறார் என்பதை அவன் யோசிக்க வேண்டும். ஆகவே அவன் தன்னுடைய அறியாமையை குறித்து போக்கு சொல்ல இடமில்லை. அவன் சாக்கு சொல்லவே முடியாது. எனக்கு தெரியாது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, இவ்வளவு பெரியவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எனக்கு தெரியாது என்று யாருமே சொல்ல முடியாது. காரணம், அவருடைய படைப்புகள் அவருடைய வல்லமையை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? 21ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. வசனங்களை பாருங்களேன். தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவங்களுடைய ஹியூமன் லாஜிக், அவர்களுடைய மனதளவுல கடவுள் யார் என்பது தெரியும். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்ல, ஒரு பெரிய கடவுள் இருக்கார், ஒரே ஒரு கடவுள் இருக்கார், அவர் எல்லாரை விட உயர்ந்தவர் சொல்லி சொல்லுவாங்க, அது நல்லா தெரியும். ஆனால் அந்த உயர்ந்தவர் யார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் இடத்தையும் கொடுக்க தவறுவது. இரண்டாவது, அவரை ஸ்தோத்தரியாமலும் அவருக்கு நன்றி செலுத்தாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில பார்க்கும்போது தங்களுக்கு ஏற்ற கடவுள்களை மனிதர் உருவாக்குகிறான். காரணம், அது அவனுடைய அறியாமை, அறிந்து கொள்ள விரும்பாத ஒரு நிலைமை. விளைவு என்ன தெரியுமா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவருடைய உள்ளத்துல உணர்வு கிடையாது, உணர்வற்ற ஒரு உள்ளம் வந்து விட்டது. அது மாத்திரமல்ல, இருதயம் இருளடைந்து விட்டது. அப்போ இருதயம் முழுவதும் இருளடைந்து விடும்போது பார்வையும் இருளடைந்து விடுகிறது. எதையுமே புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருட்டிலே ஒரு மனிதன் தடவுவது போல அறியாமையிலேயே தொடரக்கூடிய விதத்துல மனிதன் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் அறியாமையிலேயே தொடர ஆரம்பிக்கிறான். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மனிதன் தன்னுடைய சிந்தனைகளின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. விளைவு, அவர்கள் வீணார்களாக ஆகிவிட்டார்கள். விளைவு, அவருடைய இருதயம் இருளடைந்தது. விளைவு என்ன தெரியுமா? 22, 23 வசனங்களை வாசிங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். 25 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இந்த வசனங்கள்ல பவுல் தெளிவா எழுதுறார். என்ன செய்யறாங்க? கடவுள் யார் என்பது நன்றாக அறிந்திருந்த போதும் அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, அவரை மகிமைப்படுத்த விருப்பம் இல்லை, அவருக்கு நன்றி சொல்ல விருப்பம் இல்லை, அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதுக்கு பதிலா என்ன செய்யறாங்கன்னா, மனிதர்கள் தங்களுடைய அறியாமையின் அடிப்படையில தங்களுக்கென்று கடவுளை உருவாக்குகிறார்கள். அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா? அழிவுள்ள மனிதர்கள், அழிவுள்ள பறவைகள், அழிவுள்ள மிருகங்கள், அழியக்கூடிய ஊரும் பிராணிகளுடைய ரூபத்திற்கு தக்கதாக கடவுளை மாற்றிவிட்டார்கள். அதே போல சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார். சிருஷ்டிகர் கிரியேட்டரை தொழுது கொள்ளாதபடிக்கு படைப்பை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒருவேளை பயங்கரமா மின்னல் அடிக்குதுன்னா அந்த மின்னல் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கின்றதால மின்னலை வணங்க ஆரம்பிச்சாங்க. அதே போல காற்று, தீ, மற்ற பார்க்கக்கூடிய இயற்கையில ஆண்டவர் படைத்த படைப்புகள்ல வல்லமையா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய கடவுளை தேடாதபடிக்கு அதை கடவுளாக மனிதன் மாற்றிவிட்டான். இது அவனுடைய அறியாமையுடைய விளைவு. அவனுடைய இருதயம் இருளடைந்தது, உள்ளம் உணர்வற்றதாக மாறிவிட்டது. விளைவு என்ன தெரியுமா? அவர்களுக்கு மொராலிட்டி இல்லாம போயிடுச்சு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில
உறவுகள்ல அசுத்தத்துக்கு நேராக செல்ல ஆரம்பித்தார்கள். அவங்களுக்குன்னு சொல்லி ஒழுக்க நெறி இல்லாதபடிக்கு மனிதர்கள் எவ்வளவு தாறுமாறாக வாழ முடியுமோ அவ்வளவு தாறுமாறாக வாழ ஆரம்பித்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? 28ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வசனங்கள் அப்படியே பாருங்களேன். படைத்த கடவுளுக்கு சரியான இடத்தை கொடுக்காவிட்டால் வாழ்க்கை பரிதாபமாக மாறிவிடும். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் நானுமாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாத மற்ற மக்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை படைத்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத போது மற்ற அநேக காரியங்கள் வாழ்க்கையில முதலிடத்துல வந்துருச்சு. வாழ்க்கை கேவலமாக மாறிவிட்டது. அவருடைய சிந்தனை கெட்டுவிட்டது, இருதயம் இருளடைந்து விட்டது, வாழ்க்கையில உணர்வு இல்லை, வாழ்க்கை கேவலமாக மாறிவிட்டது. அவர்களாலே அறியாமையிலே தொடர்ந்து வாழ்வதற்கு கடவுள் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ ஆண்டவர் மேல தப்பு கிடையாது. பிரச்சனை என்ன தெரியுமா? மனிதனுடைய அறியாமையின் அடிப்படையில கடவுளுடைய உன்னதமான செயலை அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ நம்ம லீஸ்திரால படிக்கக்கூடிய சம்பவத்துக்கு நீங்க வாங்க. அந்த சம்பவத்துல அவர்கள் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க? யூபித்தரும் மெர்க்குரியும் மனித ரூபம் எடுத்து வந்து விட்டார்கள். இதை எந்த அடிப்படையில் சொல்றாங்க தெரியுமா? காலாகாலமாக அவர்கள் கேட்ட கதையின் அடிப்படையில அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்களுடைய அறியாமைக்கு முக்கியமான காரியம் தேவனை பற்றிய அறியாமை, தேவனை பற்றிய அறியாமை. இரண்டாவது, அதே அந்த 11ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் தேவனுடைய செயலை பற்றிய அறியாமை, தேவனுடைய வல்லமையை பற்றிய அறியாமை. என்ன சொல்றாங்க? தேவன் இந்த பர்னபா மூலமாக, பவுல் மூலமாக எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஏன் அதை புரிந்து கொள்ள முடியாம இருக்கு? அவங்களுக்கு தெரியாதுல்லன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் பர்னபாவும் பவுலும் ரொம்ப நாள் அங்க இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ரட்சிப்பை குறித்து தெளிவா பேசுறாங்க. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கடவுள் மனித ரூபம் எடுத்து வந்து விட்டார் சொல்லி சொல்றாங்களே தவிர இந்த பர்னபாவும் பவுலும் பேசக்கூடிய கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அப்போ முதலாவது தேவனை குறித்த அறியாமை, தேவனை தப்பாக புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, தேவனுடைய செயலை பற்றி அறியாமை, ஆகவே தேவனுடைய செயலை தவறாக புரிந்து கொண்டார்கள். மூன்றாவது, தேவனுடைய ஊழியரை தவறாக புரிந்து கொண்டார்கள். இவர்கள் யார்? பர்னபாவும் பவுலும் ஆண்டவருடைய கையிலே பயன்படக்கூடிய ஒரு டூல்ஸ் தான், ஒரு கருவிகள் தான். ஆனால் இவர்கள் கடவுளாக மாற்றிவிட்டார்கள். பர்னபாவை ஜெயஸ் அல்லது யூபித்தர்னு சொல்லி சொல்ற காரணம் அவரை பார்க்கறதுக்கு பயங்கர ராயலா இருந்திருக்கலாம், அல்லது அவர் மிகவும் சாந்தமாக மக்கள் மத்தியில பேசுனதால அவரை கிங் ஆஃப் காட்ஸ் யூபித்தர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பவுல் என்ன சொல்றாங்க? மெர்க்குரின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம், மெர்க்குரி அந்த ஹெர்மஸ் வாஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ், அதாவது மற்றவர்களுக்கு தகவல் சொல்லக்கூடிய கடவுளாக அவர்கள் மொழிபெயர்த்து விட்டார்கள். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு அறிவிக்கும் போது மக்களுடைய அறியாமை ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை தவறா பார்க்க வைக்குது இல்லையா? இது கிறிஸ்தவத்திலையும் உண்டு இல்ல? கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக உன்னதமான காரியங்களை செய்யும் போது அந்த மனிதனை கடவுளாக மாற்றி விடுகிறார்கள் இல்லையா? இவர்கள் செய்யக்கூடிய தவறு மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவங்க தங்களுக்குன்னு சொல்லி குட்டி தெய்வங்களை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. ஒவ்வொரு ஏரியால போனாலும் நாங்கள் ஜெபித்தால் கர்த்தர் கேட்க மாட்டார், குறிப்பிட்ட இந்த ஊழியர் ஆண்டவரோடு நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார், ஆகவே அவரிடத்துல போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று நம்பக்கூடிய அறியாமையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு இல்லையா? அதே காரியம் தான் அன்னைக்கு நடக்குது. ஆண்டவருடைய அற்புதமான செயலை பார்த்த இந்த மக்கள் அற்புதமான ஆண்டவரை பார்ப்பதற்கு பதிலாக இந்த ஊழியர்களை கடவுள்களாக அவர் மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவிதமாக இருக்கிறோமா? ஆண்டவரை சரியான விதத்துல அறிந்து வைத்திருக்கிறோமா? ஆகவே ஆண்டவருடைய செயலை சரியான விதத்துல அர்த்தப்படுத்துகிறோமா? இவர்கள் அறியாமையிலே உள்ள ஜனங்கள். ஆனா நம்ம கேட்டு இருக்கக்கூடிய விசுவாசிகள் நம்முடைய கரத்துல எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்களை சரியான விதத்தில் நம்ம கவனிக்கிறோமா? அல்லது
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மனிதருக்கு கொடுத்து கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல மனிதர்களை கடவுளாக மாற்றி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது மிகவும் டேஞ்சரான ஒரு காரியம். இது நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இது ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம். அறியாமையுடைய விளைவு என்ன தெரியுமா? மனிதனுக்கு மகிமையை அவர்கள் கொடுக்கிறார்கள். பலி 18ஆம் வசனம் வாசிங்க. 14வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருந்தது. அவர்களை அமர்த்துகிறது அரிதா இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஜனங்களை, ஐயா நாங்க சாதாரண மனுஷங்க, எங்களுக்கு பலியிடாதுங்கன்னு சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்துவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தவறான காரியத்தை செய்வதற்கு துடிக்கக்கூடிய மக்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் என்ன நம்புகிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ அறியாமையிலேயே மனிதர்கள் வாழும் போது அறியாமை அவர்கள் செய்யக்கூடிய செயல்களிலே வெளிப்படுகிறது. மனிதன் என்ன நம்புகிறானோ அதன் அடிப்படையிலே செயல்படுகிறான். என்ன பிலீவ் பண்றானோ அதன் அடிப்படையில அவனுடைய பிஹேவியர் இருக்கு. அப்போ வசனத்தின் அடிப்படையில கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின் அடிப்படையில காரியங்களை பார்க்க வேண்டும். அல்லது நம்ம தவறி விடுவோம். இவங்க என்ன செய்யறாங்க? மனிதனுக்கு மகிமையை கொடுக்கிறார்கள். இரண்டாவது, மகத்துவமான ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து போகிறார்கள். மகத்துவமான வாய்ப்புனா, கர்த்தர் ஏன் இந்த அற்புதத்தை செய்தார் தெரியுமா? இந்த அற்புதத்தின் மூலமாக இவர்கள் இந்த அறியாமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, தேவன் அற்புதங்களை செய்யும் போது, தேவன் வல்லமையாக செயல்படும் போது அதன் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை மைமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அறியாமையிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவன் கொடுத்த உன்னதமான வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். இது பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்கும் இல்லையா? இது யெகோவாகிய தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் மத்தியிலேயும் காணப்பட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை கண்கூடாக கண்டவர்கள், காதில் மூலமாக கேட்டவர். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமுடைய வழியிலே வந்த ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவ்விதமாக தாவீது, பவுல், சவுல், இப்படிதமாக வரிசையாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார். காலாகாலமாக அநேக காரியங்களை அவங்க கேட்டிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஓசியா 4வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஓசியா 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. வசனங்களை பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்றார் இல்லையா? இஸ்ரவேல் புத்திரர்னா யார்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள். நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. தேசத்தோடு எனக்கு வழக்கு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? தேசத்துல உண்மை இல்லை, தேசத்துல இரக்கம் இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு அவர்கள் மத்தியில் இல்லை. தேவனை பற்றிய அறியாமை தவறான வாழ்க்கைக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறது. தேவனை பற்றிய அறியாமை தவறான வாழ்க்கைக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேவனை அறிய வேண்டிய அளவுக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அந்த ஓசியா 4வது அதிகாரத்துல அந்த வசனத்தோடு நின்று விடவில்லை. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்களேன். 2ஆம் வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோட இரத்தப்பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாரத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே
உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்கிறார் இல்லையா? தேவனை பற்றிய அறிவு இல்லை, விளைவு என்ன தெரியுமா? துணிகரமான பாவம். 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்ல, பொய், கொலை, திருட்டு, விபச்சாரம், மிஞ்சி மிஞ்சி போவது, இரத்த பழிகளோடு இரத்த பழிகள். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல நடக்கக்கூடிய காரியங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் மத்தியில துணிகரமான பாவங்களுக்கு கர்த்தரை அறியக்கூடிய அறிவு இல்லாம இருக்குதா? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் தேவனை அறிய வேண்டிய அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோமா? தேவனை சரியாக அறியாவிட்டால் நம்முடைய அறியாமை நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிவிடும். தேவனுடைய உன்னதமான செயல்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. லீஸ்திரால இருக்கக்கூடிய தேவனை அறியாத ஜனங்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அறியாமையினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சங்காரமானார்கள். அந்த இதுல ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்றாருல. ஓசியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சாகிறார்கள். அடுத்து ஆண்டவருடைய வார்னிங் என்ன போட்டிருக்கு நம்ம வாசிக்கிறோம்ல, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனை அறியக்கூடிய அறிவை வெறுக்கக்கூடிய மக்கள் தேவனை மறக்கிறார்கள். விளைவு தேவன் அவர்களை மறந்து விடுவார் என்று எச்சரிக்கிறார். அப்போ இந்த இடத்துல லீஸ்திரால இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்னன்னா அறியாமை. இது பவுலுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது, பர்னபாவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்கும். முதல் அந்த 14வது அதிகாரத்துல முதல் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய வல்லமையை குறித்து படித்தோம். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் மக்களின் அறியாமையை குறித்து படித்தோம். மக்களுடைய அறியாமைன்னு சொல்லும் போது தேவனை பற்றிய அறியாமை, 2வது தேவனுடைய செயலை பற்றிய அறியாமை, 3வது தேவனுடைய ஊழியரை சரியாக புரிந்து கொள்ளாமை. அறியாமையுடைய விளைவு என்ன தெரியுமா? மனிதனுக்கு மகிமையை செலுத்தினார்கள், மனிதனை கடவுளாக மாற்றிவிட்டார்கள், மகத்தான வாய்ப்பை இழந்து போனார்கள். மகத்தான வாய்ப்பு என்ன? கர்த்தரையும் அறிந்து கொள்வது, கர்த்தருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்கு பதிலாக பர்னபாவையும் பவுலையும் கடவுளாக மாற்றிவிட்டார்கள். நமக்கு இருக்க இன்னும் கொஞ்சம் டைம்ல என்ன காரியத்தை படிக்கலாம்னு பார்ப்போம். இந்த சூழ்நிலையில பவுல் எவ்விதமாக செயல்பட்டார், இந்த சூழ்நிலையில பர்னபா எவ்விதமாக செயல்பட்டார் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சொல்லக்கூடிய காரியம், மக்கள் எங்களை புகழ்கிறார்கள், மக்கள் எங்களை கடவுள் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க, எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தங்களை கடவுளுக்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய ஊழியர்கள் தமிழ்நாட்டுல உண்டு, உலகத்துல உண்டு. ஆனால் பர்னபாவுடைய பவுலுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அவர்களை உபத்திரவப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது. அது அவர்களை இன்னும் உன்னதமான ஊழியர்களாக மாற்றியது. எப்படின்றத படிக்க போறோம். பவுலுடைய வேதனை எவ்விதமாக இந்த அறியாமையை பவுல் கையாண்டார். பெயின் ஆஃப் பால். இந்த சூழ்நிலையில பவுல் சந்தோஷப்படல. ஆமா, நீங்க கொண்டு வாங்க, எனக்கு மாலையை கொண்டு வாங்க, எனக்கு மாடுகளை கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து எனக்கு பலியிடுங்க, நான் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன், வானத்திலிருந்து கடவுளுடைய அவதாரமாக இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லி தன்னை குறித்து சொல்லவில்லை. என்ன நடக்குதுன்றத அந்த பகுதியில படிப்போமே. இந்த பகுதி நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் பவுலுடைய முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 14வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், வாசிங்க சிஸ்டர், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும்
அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். போதும் போதும். இந்த வசனங்கள்ல ஒரு சில வசனங்கள் நம்ம இன்னைக்கு படிப்போம். இந்த 14ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்னா, முதலாவது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வந்தது என்ன தெரியுமா? துக்கம். பவுலை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கோம். அவர்கள் இப்படிப்பட்ட மகிமையை கண்டு சந்தோஷப்படவில்லை, இப்படிப்பட்ட அறியாமையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அதை கண்டு இக்னரன்ஸை பார்த்து வேதனைப்பட்டாங்க. பவுல் வேதனைப்பட்டார். இதுல போட்டிருக்கு பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடினாங்க. எதுக்கு? அவங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க, அல்லது அவர்கள் போட்டிருந்த அங்கேயே கிழித்தார்கள். நமக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி, இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக தங்களுடைய சட்டையை என்ன செய்வாங்க? கிழித்துக் கொள்வார்கள். நம்ம யோபுவை பத்தி படிக்கிறோம். யோபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். ஒரே நாள்ல தன்னுடைய 10 பிள்ளைகள் செத்து போனார்கள் என்ற செய்தி வந்த உடனே யோபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். தலையை மலித்து சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டுல அநேக மக்களை குறித்து பார்க்கிறோம், ஆண்டவருக்காக துக்கப்பட்ட மக்கள். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண பிரதான ஆசாரியன், அந்த வேதபாரகர்கள், மூப்பர்கள், தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவ விசாரிக்கிறாங்க. நீர் தேவனுடைய குமாரன் தானான்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி சொன்ன உடனே அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு தாங்கள் மிகவும் துக்கப்படுகிறோம் என்பதற்கு அடையாளமாக அவங்க தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறார்கள். இந்த இடத்துல பவுல் அண்ட் பர்னபாசுடைய ரியாக்ஷன் என்ன? துக்கம். அறியாமையை பார்த்து வேதனைப்படக்கூடிய பவுல். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம்ல, எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம்? he was the weeping prophet. weeping prophetனா என்ன? அழக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. எதற்காக அழுதார்? தனக்காக அழவில்லை. ஜனங்கள் இவ்வளவு பரிதாபமாக இருக்கிறாங்களே, ஜனங்கள் கர்த்தரை அறியாதபடிக்கு வாழுகிறார்களே, கர்த்தரை அறியாதபடினால அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறவில்லையே, தேவனை புரிந்து கொள்ளவில்லையே என்று வேதனையோடு அழுதார். சத்தியத்தை அறியவில்லையே என்று எரேமியா அழுதார். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்துல அறியாமையின் வழியாக மக்கள் கடந்து செல்லும் போது, நம்மை மக்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போது, இந்த இடத்துல பவுல் சந்தோஷப்பட்டிருக்கலாம். தனக்கு மாலை கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, தனக்கு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குதுன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டிருக்கலாம். சந்தோஷப்படல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வேதனைப்படக்கூடிய காரியத்துல பவுலும் வேதனைப்பட்டார். இந்த தேசத்துல அறியாமையின் மத்தியில மக்கள் கடந்து செல்லும் போது நம்ம அவங்களை பார்த்து சிரிக்கிறோமா அல்லது அவர்களுக்காக அழுகிறோமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உபத்திரவங்களின் வழியாக உறுதிப்பட்ட பவுல் சொல்லி சொல்லும் போது தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்த பவுல், தேவன் எதை குறித்து வேதனைப்பட்டாரோ அதை குறித்து தானும் வேதனைப்பட்டார். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம் இல்லையா? மோசேயை குறித்து படித்துக் கொண்டிருக்கும் போது, மோசே 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக ஆண்டவருடைய அழைப்பின் பேர்ல சீனாய் மலையில போய் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாம் பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்தா பயங்கர கும்மாளமா இருக்கு, பயங்கர டான்ஸா இருக்கு. என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன்ட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லக்கூடிய தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்க வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. யாரு? செங்கடலை 2ஆக தேவன் பிளந்ததை கண்கூடாக பார்த்த மக்கள், மனாந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டவர்கள், தண்ணீர் குடித்தவர்கள், மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கண்கூடாக பார்த்து கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்ததை ருசித்தவர்கள், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் போது அந்த மலையே எரியக்கூடிய காட்சியை கண்கூடாக கண்டவர்கள். அவங்க அதை என்ன கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? ஆரோனை பார்த்து, எங்களுக்கு முன்னாடி போற தெய்வங்களை எனக்கு உருவாக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆரோன் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன் அல்ல. என்ன செய்யறாரு? அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வைத்து ஒரு பொற்கன்றுக்குட்டியை உருவாக்குகிறான். அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான். நம்ம வேதத்துல படிச்சோம்ல, இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தான்ற மாதிரி அவர்கள் நிர்வாணமாக எல்லா விதமான ஒழுக்க நெறியை தாண்டி வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் பங்கு பெற்றாங்க. அங்கிருந்து மோசே இறங்கி வரும்போது
கர்த்தர் கையினால எழுதின வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசையா வரக்கூடிய மோசே அந்த காட்சியை பார்த்த உடனே என்ன தெரியுமா செய்கிறார்? அவர் அந்த பலகையை கீழே போட்டு உடைக்கிறார், வேதனைப்படுகிறார், அழுகிறார். கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அறியாமை இன்னைக்கு நம்ம அசைக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். என்னுடைய குடும்பத்துல இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கையின் தாறுமாறுகளை பார்க்கும் போது என்னுடைய இருதயத்துல துக்கம் வருகிறதா? ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்கள் அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம முக்கியப்படுத்தும் போது நம்முடைய உள்ளத்துல வேதனை வருகிறதா? பவுலும் பர்னபாவும் அவங்களை அமர்த்துவது மிகவும் கஷ்டப்பட்டாங்க. இந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். உச்சகட்ட வேதனையை, உச்சகட்ட துக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையில அவர்களுடைய அறியாமை இருதயத்தை வேதனைப்படுத்தி அந்த வேதனை ஆத்துமாக்களை குறித்த பாரமாக வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்றைக்கு நம்ம கடைசியா இந்த அளவுக்கு ஆழமாக துக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய இருதயத்தை உடைக்கட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றோமா? ஆண்டவர் அறியாமையினாலே மக்கள் சங்காரம் ஆகும் போது எவ்வளவு வேதனைப்படுவார், அதே அளவு வேதனையை நாம் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய உணர்ச்சிகளை ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்து அந்த வேதனையும் கண்ணீரையும் தேவனுக்கு செலுத்துவோமானால் ஆண்டவர் அதை பயன்படுத்தி அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் படிக்கும் போது, எனக்கு இடைவிடாத துக்கமும் மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. யாரை குறித்து? என்னுடைய சகோதர சகோதரிகளை குறித்து. யூத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலா இருக்குன்னு சொல்லி பவுல் சொன்னாரு. இந்த இடத்துல தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டதற்கு காரணம் அந்நிய ஜனங்கள் அறியாமையினாலே தவறான காரியத்தை செய்கிறார்கள் என்பதற்காக பவுல் துக்கப்பட்டார். ஒரு காரியத்தை நம்ம வேகமாக பார்த்து முடிக்கலாம். இரண்டாவது என்ன நடக்குது? பவுலுடைய உள்ளத்திலேயும் பர்னபாவுடைய உள்ளத்திலேயும் கோபம் கொப்பளிக்கிறது. முதலாவது வந்தது துக்கம், பவுலுடைய வேதனை. அந்த வேதனையில முதலாவது வெளிப்பட்டது துக்கம். இரண்டாவது நீதியின் கோபம். முதலாவது வெளிப்பட்டது தேவனுக்கேற்ற துக்கம் அல்லது தேவனுடைய துக்கம். இரண்டாவது இவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. மறுபடியும் அந்த 14, 15 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். வசனங்கள் அப்படியே பாருங்களேன். பவுலும் பர்னபாவும் எவ்வளவு தாழ்மையோடு பேசுகிறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நாங்களும் சாதாரணமான மனுஷங்க தாயா, நாங்களும் சாதாரணமான மனுஷர்கள். அப்ப என்ன செய்யறாங்க? சத்தம் போட்டு சொல்றாங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? 14ஆம் வசனத்துல ஏன் இப்படி செய்கிறீர்கள்? பயங்கர கோபத்தோட எரிச்சலோட சொல்றாங்க, நாங்க சாதாரணமான மனிதர்கள் தான். இந்த கோபம், இந்த எரிச்சலுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு வரவேண்டிய மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவரை கொடுக்க வேண்டிய போக்கஸை தங்களை நோக்கி வராதபடிக்கு கவனமாக அவர்கள் காத்து கொண்டார்கள். சங்கீதம் 96வது சங்கீதம், சங்கீதங்களுடைய புத்தகம் 96வது சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமை, கனம் எல்லாமே அவருக்கே உரியது. அது எல்லாமே அவருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடியவை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம். இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 42:8 நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், வாசிங்க சிஸ்டர். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறு ஒருவருக்கும் நான் கொடேன். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை குறித்து வைராக்கியம் உள்ள கர்த்தர். அதே வைராக்கியம் பர்னபாவுக்கு இருந்துச்சு, பவுலுக்கு இருந்துச்சு. இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் வாசனம் முடிக்க போறோம். மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 12, 13வது வசனங்களை வாசிங்க. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து
ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். இந்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், வைராக்கியத்தோடு செயல்பட்டார். என்ன கோபம் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்ற காரியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் வைராக்கியத்தோடு வேதனைப்பட்டார், செயல்பட்டார், கோபப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய உணர்ச்சிகள் நீதிக்காக கோபப்படக்கூடியவங்களா இருக்கிறோமா? இந்த இடத்துல பவுல் இந்த உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் போது அவருடைய துக்கம், அவருடைய கோபம் எல்லாமே அவரை உன்னதமான ஊழியராக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி நம்ம கேட்ட சத்தியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கடந்த முறை படிக்கும் போது யூதர்களுடைய அறியாமையை குறித்து படித்தோம். இன்றைக்கு ராத்திரி நம்ம படிக்கும் போது அந்நிய மக்களின் அறியாமையை குறித்து படிக்க ஆரம்பிச்சோம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, ஆனால் அந்த வல்லமையை பார்த்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய ஜனங்கள் மக்களுடைய அறியாமையினாலே தேவனை குறித்து அறியவில்லை, தேவனுடைய செயலை குறித்து அறியவில்லை, தேவன் செயல்படக்கூடிய தேவனுடைய ஊழியரை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் மனிதருக்கு மகிமையை செலுத்தினார்கள், அவர்கள் மகத்துவமான வாய்ப்பை இழந்து விட்டார்கள். அதை பார்த்த பவுல், பர்னபா வேதனைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள், அவர்கள் நீதியின் நிமித்தம் கோபப்பட்டார்கள். தொடர்ந்து என்ன நடந்துச்சு என்றத கத்திரிசித்தமான வர்ற வாரங்கள்ல படிக்கலாம். இது அவர்களை உன்னதமான ஊழியர்களாக மாற்றிட்டு, பவுலை உபத்திரவங்கள் உன்னதமான ஊழியராக மாற்றியது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இவ்விதமான ரியாக்ஷன் நமக்குள்ள இருக்கான்றதை யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பார்க்கலாம். நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த தேசம், நம்முடைய மூதாதையர்கள் எதை நம்பினார்கள்? நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையர்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்திராவிட்டால், அல்லது நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்திராவிட்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அறியாமையினாலே சங்காரமாயிருப்போம் இல்லையா? கர்த்தர் கிருபையாக நம்மை ரட்சித்தார் இல்லையா? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில ஓசியாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவன் வேதனைப்பட்ட மாதிரி நமக்குள்ள அவிதமான அறியாமை இருக்குதா? கர்த்தருடைய வேதத்தை மறந்திருக்கிறோமா? கர்த்தரை அறிந்திருக்கிறோமான்றதை யோசித்து பார்க்கலாம். ஜனங்கள் அறியாமையினாலே தேவனையும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய ஊழியர்களையும் தவறாக புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்கோம் இல்லையா? என்னுடைய ஜனங்கள் நான் உருவாக்கின ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டிருப்பார்ல, அதே வேதனையை பவுல் பட்டாரே. வஸ்திரங்களை கிழித்து கொண்டாங்களே, கோபத்தோடு ஏன் இப்படி செய்றீங்க, நாங்க சாதாரண மனுஷர் தானே சொல்லி அவர்கள் மத்தியில ஓடி அதை தடுத்தார்களே. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்குது. ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னை வேதனைப்படுத்தட்டும், உம்மை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னை கோபப்படுத்தட்டும் ஆண்டவரே. அந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய காயங்கள், நம்முடைய வேதனைகளையும் தேவன் எடுத்து, உபத்திரவத்தை எடுத்து உன்னதமான ஊழியராக மாற்றுவார். நம்மள யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே நம்மை கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்றீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, மனதிற்கும் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த மாலை வேளையில ஆண்டவரே உடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய இதயத்தின் பாரத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே உடைய இதய துடிப்பின் கதறலை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தாவே வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாரம் ஆண்டவரே, அறியாமையினால் மக்கள் சங்காரம் ஆகும் பொழுது ஆண்டவரே அதை குறித்த ஒரு பெரிய பாரம், அதை குறித்த ஒரு பெரிய கலக்கம், ஆண்டவரே இவர்கள் எப்படியாவது ஆண்டவரே இவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அதற்கான முயற்சியிலும் அதற்கான ஆண்டவரே உத்வேகத்திலும் செயல்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக வேளைகள்ல யாரோ எப்படியோ போறாங்கன்னு சொல்லி இல்லாம ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே இதற்காக மனம் வருந்தி உடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே இடத்துல விண்ணப்பம் செய்து ஆண்டவரே அவர்களுடைய அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு எங்களால் முயன்ற உதவிகளையும் ஆண்டவரை முயன்ற ஊழியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாள்ல ஆண்டவரே நீர் அருமையாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆழமான சத்தியத்திற்காக நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் கூட நீர் எங்களை ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை இந்த வசனத்தின் வழியாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே உம்மை நேசித்த மக்கள் எவ்வளவாய் தங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக வைத்திருந்தாங்க, எவ்வளவாய் உடைய இதயத்தின் பாரத்தை உணர்ந்து செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. தப்பான இந்த நாளில கர்த்தாவே தலை தாழ்த்தி ஆண்டவரே இந்த சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் விண்ணப்பத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஊழியர்களாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் விசுவாசிகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாத்திரமே இன்மைக்காக மாத்திரமே நாங்கள் ஆண்டவர் உம்மை தேடாதபடி ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அதிகமாக இடத்திலே நாங்கள் ஆண்டவரை விண்ணப்பங்களை செலுத்துவதற்கும் இடத்திலே மன்றாடுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே யாரெல்லாம் எந்தெந்த விண்ணப்பத்தோடு ஆண்டவரே எந்தெந்த ஆண்டவரே ஒரு உறுதிமொழியோடு ஆண்டவரே இருதயத்தை திறந்து ஆண்டவர் அவங்க சமூகத்தில் இருக்கிறாங்களோ அவளுக்கு கத்துக்கு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே அப்பா நீர் வேத வசனத்தோடு தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுகிறது இந்த நாட்கள் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியத்துல ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த இந்த வேத வசனங்களின் படிப்பின் மூலமாக ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கிட்டியும் சேர கத்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். குறிப்பாக அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வேதத்தின் வெளிச்சத்திலே எங்களை நடத்துவதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவாருங்கிற கர்த்தாவே அந்த வானத்துக்கு கர்த்தாவே ஏற்ற விதமாய் கர்த்தர் அண்ணனை நீர் ஆண்டவரே கனம் பண்ணி உடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதே போன்ற இதய பாரத்தோடு நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள சென்று ஆண்டவரே எங்களால் இயன்றதை ஆண்டவரே உடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இதுல யாரெல்லாம் பங்கு அத்தனை பேருக்கு உங்க கருத்துல கெடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் மறுமுறை தீவிரமா இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்ம தொடர்ந்து ஜெப நிலையில இருக்கலாம். இன்னும் ஒரு சகோதரரும் ஜெபம் தூண்டப்பட்டாங்க. அவங்களும் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போலாம். மனதிற்கும் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே. கேட்ட சத்தியத்துக்காகவும் நன்றி. அண்ணன் மூலமா நீங்க சத்தியத்தை மனசு ஒரு பாரத்தோட பார்க்க வச்சு அறியாமையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த அறியாமை பார்க்கும்போது மனசு எவ்வளவு துக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு அர்த்தமாட்டாவும் நாங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாரமுள்ள ஒரு மனிதனாக இருக்கு ஜெபம் பண்றதுக்கு எங்களுக்கு நாங்க எடுத்து சொல்லும் போது அறியாமல் இருக்கிற குழந்தைகிட்ட எடுத்து சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்கள மென்மேலும் அதுல ஊழியத்துல வளர்த்துறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அறியாமையில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்காவும் நாங்க பவுல் பர்னபாவை போல நாங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க தான் ஏசப்பா. ஆனா நாங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஏசப்பா. உம்மால் ஆகும் ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகும். நீங்க கட்டளையிட நிற்கும் தேவனே, நன்றியோட தூக்கிறேன். துதி கனமகிமை எல்லாம் பேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.